முடியல அப்படின்னா போகலாம். ஆட்டோ வந்து காசு எதுவுமே தர வேணாம். போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாக இருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஆட்டோ வந்து மக்களுக்காக ஏதோ என்னோட ஒரு முயற்சி. இது மற்ற ஒத்துழைப்பு இருக்கணும். ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்தில் ஏரியா ஃபுல்லாக ஆட்டோ வந்து கொண்டு வந்து எல்லாரும் சப்போர்ட் தேவை. ஏன்னா பயனடைவாங்க. பார்ப்போம். ரைட்டு நான் நிறையா இடத்துல பண்ண நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சீக்கிரமான உதவி செய்வீங்க. நீங்கள் உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற போலீஸ் நானும் சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. கேமரா நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் அவர் இங்கே எதிராப்பல எலெக்ஷன் ஒரு இஷ்டம் ஓடிக்க போகிறாங்க. ரொம்ப நன்றி. களம் காமிக்க எதனா கனவு எதனா இருக்காங்களா? ஏன்னா ஏரியாவில் சுற்றி சுற்றி வந்து அரசியல் ஒரு பாலம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த வாக்கு சேகரிப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நான் வந்து ஜோக்கு சேகரிக்க சாதாரண இல்லை அனகாபுத்தூர் தொடர்ச்சியாக பண்ணுறீங்களா? அதுதான் கேட்குறேன். உங்களை கூப்பிட்டா பண்ணுவீங்களா? அனகாபுத்தூர் இந்த பக்கத்தில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டே வரீங்க. இல்லை அப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இப்போ அரசியலில் வந்து துணை முதல்வர் நாளைக்கு வரப்போறேன்னு சொல்கிறாங்க சார். அதுக்காக இப்படி போட்டு வேணா நீ ஆட்டோ அதுக்கப்புறம் பொறுமையாக ஏதாச்சும் பண்ணுவோம். பொறுமையாக பண்ணலாம். எதுவுமே அந்த நோக்கத்தில் பண்ண போகிறது கிடையாது. தெளிவாக சொல்லுங்கள். மன நிம்மதியாக இருக்குது. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸ் போய் 10 குழந்தைங்க பார்த்துருக்கு லாஸ்ட் 2 மாதத்தில். அது சோபர விவசாயத்தின் போது அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இதில் போய்ட்டு மெடிக்கல் பெட்டி வந்து நீங்கள் குழந்தை பிறக்கிறது கிடையாது. செக்கப்புக்கே நீங்கள் போயிட்டு வரணும். ஃப்ரீ தான் ஓகேவா? இப்போ 12 hours யூஸ் பண்ணுறோம். போக 24 hours பண்ணிங்க. பக்கத்தில் மதியாக உங்களோட உழைப்பு ஒத்துழைப்பு தேவை எனக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கால் பண்ணுங்கள். வண்டி ஆட்டோ எடுங்க. ஒரு நிற்கிறாங்க. கூப்பிட்டு உட்காரு. ஆட்டோ எடுக்கிறீங்களாண்ணா?